இந்த ஒரு ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே நம்ம நிறைய ஐபிஎஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அதுல நிறைய லிஸ்டிங் என்ன வந்து பார்த்திருப்போம். இப்பவுமே ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது ஆகஸ்ட் மந்த் எண்ட் அப்போ. அந்த ஐபிஓவும் சூப்பரா வந்திருக்கு. அந்த ஒரு ஐபிஓ வந்து லூமினோ இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஐபிஓ வந்து வரப்போகுது. இதுலயுமே 50% கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்கு. ஸோ லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். லூமினோ இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனி வந்து 700 கோடி ரூபாய்க்கு இப்போ ஐபிஓ வந்து வராங்க. ஆகஸ்ட் 27 இருந்து ஓப்பன்ல இருக்க போறாங்க. பிரைஸ் பேண்ட் வந்து ₹72 to ₹82 பர் ஷேரா வந்து இருக்கு. ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஓப்பனிங். அதுக்கப்புறமா எப்போ வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா இங்க செப்டம்பர் 3 அப்பதான் லிஸ்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த ஒரு 700 கோடி ரூபாய் ஐபிஓ வராங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஐபிஓல 500 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூஸ், மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து போக போகுது. அந்த 500 கோடி ரூபாயிலுமே 337 கோடி ரூபாய் வந்து இந்த ஒரு கம்பெனியோட கடன் வந்து இருக்கு. அதுக்காக ரீபே பண்றதுக்காக தான் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஹெவியான டெட் பர்டன்ல வந்து இருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிறதா ஆகணும். மினிமமா இந்த ஒரு ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ₹15,000 வந்து தேவைப்படுது. லிஸ்டிங் வந்து 60% கிட்டே வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ₹131 வந்து லிஸ்ட் ஆகலாம், அந்த ஒரு பிரைஸ்ல லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஒரு ஐபிஓ பத்தி நாளைக்கான நல்ல டீட்டெயிலா வந்து பார்ப்போம். பட் ஆனால் இதுவுமே வந்து லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. வேல்யூஷன்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஒரு ஐபிஓ நம்ம பைப்லைன்ல இருந்து வைப்போம். அடுத்த நியூஸ் வந்து ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ் ஐபிஓ வந்து நேற்றுக்கான நல்ல டே 3 முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஐபிஓ வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. நேற்றுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ஐ மட்டும் வந்து 51 மடங்கு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. ரீட்டைல் 17 மடங்கு, QAB வந்து 2 மடங்கு தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. இப்பவுமே கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா வந்து பார்க்கும்போது, பிரைஸா வந்து பார்க்கும்போது ₹325 வந்து இருக்கு. அப்படின்னா எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் வந்து ₹1113 லிஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 41% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. இவங்களோட ரெவன்யூ growth வந்து 64% CAGRல க்ரோ ஆயிட்டு வருது. ப்ராஃபிட் growth வந்து 114% வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிட்டு வருது. இது ஒரு நல்ல சைனா வந்து இருந்தாலும் கூட ரிஸ்க் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட மார்ஜின் வந்து பார்க்கும்போது 0.4% கீழே வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான சைன். அப்புறம் இந்த கம்பெனி ரெவன்யூ மேக் பண்றதுல 50% மேல இருக்க ரெவன்யூ வந்து டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் வருது. ஸோ இது ஒரு நெகட்டிவான கன்சர்ன். ஸோ இந்த ஒரு ஷேர் வந்து லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமா நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்காது. அதுக்காக தான் இந்த நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ன்ற ஒரு பேங்க் வந்து நாங்க இப்போதைக்கு அக்யூசிஷன் பண்ற பிளான்ல வந்து கிடையாது. அது வந்து அபிஷியலி கன்ஃபார்ம்டு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. மீடியா ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்கை வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ண பார்த்தா பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கான டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து வந்தது. பட் ஆனால் ஃபெடரல் பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுவுமே ஒன்றும் நடக்கல, இது எல்லாமே ஒன்றும் சப்ஜெக்ட் அப்ரூவல் கூட போகல, நாங்க 2 பேரும் ஒன்றும் பேச கூட ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு பேங்க் பொறுத்தவரை நல்ல growth இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்க எவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் growth நல்லா இருக்கு, எக்ஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகுமான்றது நாங்க யோசிச்சுட்டு தான் இருக்குமே தவிர இன்னும் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல. எங்க கம்பெனி மேல வந்து அதாவது ஃபெடரல் பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளாக்ஸ்டோன் வந்து எங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அது மட்டும் தான் உண்மையை தவிர அப்புறம் நாங்க அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அக்யூசியேஷன் பண்றதுக்கான பிளான்ல இருக்கும். ஃபெடரல் பேங்கோட பிளான் பண்ணி எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 to 16% அடுத்த ஒரு 2 வருஷத்துல பிசினஸ் வந்து க்ரோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அக்யூசியேஷன் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இப்போதைக்கு அக்யூசியேஷன் பண்ணலன்ற மாதிரி கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டீல் ஒன்றும் முடியல அப்படின்றது தெரியுது. ஹுண்டாய் நிறுவனமும் ஜியோபிபியும் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இங்க ஹுண்டாய் கம்பெனி ஏன் வந்து ஜியோ கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னா ஹுண்டாயோட இவி ஈகோ சிஸ்டம் அடுத்த லெவல் எடுத்துட்டு போகிறதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கு. ஸோ ஹுண்டாயோட கஸ்டமர்ஸ்க்கு இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் லாங் டிராவலுக்கு இவங்க எடுத்துட்டு போவாங்க. மெயினா ஹைவேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா லாங் டிராவல் எடுத்துட்டு போகிறது பெட்டரா வந்து இருக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா 37 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து ஜியோபிபி மூலமா மட்டுமே இங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. ஜியோபிபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மை உண்டாயின்ற ஆப் வந்து இருக்கு. அது வந்து உண்டாய் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ற ஆப். அந்த ஆப் மூலமாவே இவங்களால எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்க முடியும். உண்டாயோட கஸ்டமர்ஸ் வந்து உண்டாய் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் டிராவல் பண்றாங்க அங்கெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான் வந்து எடுத்துட்டு வராங்க. இப்போதைக்கு ஜியோ கிட்ட இருக்கிற அந்த ஒரு கரண்ட் கெபாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோபிபி கிட்ட 7000 ஆக்டிவ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. 300 சிட்டிஸ் மேல வந்து இருக்கு. அதை வந்து 37 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒரு கம்பெனி வந்து 60 கிலோவாட்ல இருந்து 480 கிலோவாட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ஜிங் ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜஸ். ஸோ இது வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு அப்டேட்டா வந்து இருக்க போகுது. நாட்கோ ஃபார்மா கம்பெனி இஜெனிசிஸ்ன்ற கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்திருக்கு. $14 மில்லியன் இப்போ வந்து அடிஷனலா வந்து பண்ண போறாங்க. ஏற்கனவே வந்து $8 மில்லியன் பண்ணியிருந்தாங்க. இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கும்போது $22 மில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க இஜெனிசிஸ் கம்பெனில. இந்த $14 மில்லியன்ன்றதே 130 கோடி ரூபாய். எதுக்காக இஜெனிசிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க? இந்த ஒரு இஜெனிசிஸ்ன்ற கம்பெனி யூஎஸ் பேஸ்ட் பண்ண ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி. ஸோ இதுல வந்து டைரக்டா நாட்கோ ஃபார்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இவங்களோட கனடா அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் சப்சிடிஸ் மூலமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. எதுக்காக இஜெனிசிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு இஜெனிசிஸ் கம்பெனி வந்து சூப்பரான ஒரு ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் அனிமல் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எய்மே என்ன அப்படின்னா இங்க வந்து டோனர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஷார்டேஜ்ல வந்து இருக்கு, குளோபல் ஷார்டேஜ் இருக்கு. அதனால அனிமல் ஆர்கனை வச்சு இந்த ஹியூமனுக்கு தேவைப்படக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற மாதிரி
அந்த ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமனுக்கு பிக்கோட லிவர் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த லிவர் எடுத்துட்டு வந்து செட் பண்ணி அந்த ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சூப்பரா வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபியூச்சருக்கு ஸ்கோப் வந்து நல்லா இருக்கு. அதனால ஈஜெனிக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க நாட்கோ ஃபார்மா கம்பெனி. இது நாட்கோக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கும். இப்ப கரண்டா அவங்களோட ஃபோக்கஸ் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிட்னிக்கான டிரான்ஸ்பிளான்ட் சொல்யூஷன்ஸும், அப்புறம் வந்து இங்க லிவர் ஃபெயிலியருக்கான சொல்யூஷனும், அப்புறம் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. HDFC பேங்க் மேல ஜேஎம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 ரீசன் வந்து வச்சுட்டு இவங்களோட டார்கெட் பிரைஸ் வந்து கட் பண்றாங்க. ₹900 வந்து சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து ₹800 வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெயினா வந்து டெபாசிட் வந்து குறையுது. அப்புறம் ஃபண்டிங் கன்சர்ன்ஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. அக்ரிகல்ச்சரோட GNPA வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 3.8% ஃபினான்ஷியல் இயர் 2025 இருந்துச்சு. பட் ஆனா ஃபினான்ஷியல் இயர் 2026ல 4.2% வந்து இருக்கு. அப்படின்னு அதிகமாயிட்டு போகுது. கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு போகுது. ஏன் இவங்க எல்லாமே நான் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு. அதனால அங்க வந்து நான் பெர்ஃபார்மிங் வந்து நடக்குது. டெபாசிட் growth பொறுத்தவரையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் டெபாசிட்ஸோட மார்க்கெட் ஷேர் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இதை தாண்டி அதர் லோன் செக்மெண்ட் எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. ரீட்டைல் அப்புறம் வந்து சர்வீஸ் அசெட் குவாலிட்டி பொறுத்தவரை இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் ஆனா பாரோயிங் கான்சன்ட்ரேஷன் வந்து பொறுத்தவரை கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. டாப் 20 பாரோவர்ஸ் பொறுத்தவரை அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து இப்ப கம்மியா இருக்கு. இங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா டெபாசிட்ல வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கு, ஃபண்டிங் கன்சர்ன்ஸ் வந்து இருக்கு. இதனால இந்த ஒரு கம்பெனிக்கு நெகட்டிவான கன்சர்னா வச்சு இந்த டார்கெட் பிரைஸ் 800 வைக்கிறாங்க. பட் ஆனா பை ரேட்டிங்ல தான் இருக்காங்க, ஆட் ரேட்டிங் தான் வந்து வச்சிருக்காங்க. எல்என்டியோட ரினியூவபிள் எனர்ஜி பிசினஸ் வந்து மேஜரான மிடில் ஈஸ்ட் ஆர்டர் வந்து ஜெயிச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. 5000 இருந்து 10,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் அது வந்து இருக்கு. இதுல வந்து 3 பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்க்கான டெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதோட ஓவரால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 6 ஜிகாவாட் வந்து இருக்க போகுது. இதுல வந்து 4 ஆர்க்கான பேட்டரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய வந்து பவர் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து என்ன பண்ண எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்புறம் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஒரு மாடலா வந்து இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் கூடவே சேர்ந்து கிரிட் கனெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ், அப்புறம் வந்து பூலிங் சப்ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்என்டிக்கு அடிஷனல் இன்ஜினியரிங் சர்வீசஸா வந்து இருக்கு. எல்என்டி அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி பிரசன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒன்னும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. டாடா மோட்டார்ஸும் டாடா கம்யூனிகேஷன் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. சிஆர்ஆர்.டிவி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒர்க் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப சிஆர்ஆர்.டிவில வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட N.IOன்ற பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. அதை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி டாடா கம்யூனிகேஷனோட மூவ் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட போறாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஓவர் தேர் வழியாவே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் ஏஐ ஃபீச்சர்ஸும் கனெக்டட் சர்வீஸும் கொடுக்க முடியும். பில்டின் 5G கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸை பொறுத்தல 5G கனெக்ஷனோட சப்போர்ட்டோட வச்சுட்டு கண்டென்ட் ஸ்ட்ரீமிங், ரிமோட் டயக்னாஸ்டிக்ஸ், அப்புறம் எமர்ஜென்சி கால், ரிமோட் அசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து ஆப்ஷனலான சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் சர்வீசஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி ஸ்மார்ட் போன்ல நம்ம எல்லாருக்குமே அப்டேட் எல்லாமே வருதோ அதே மாதிரி காருக்கு இந்த மாதிரி அப்டேட் வர மாதிரி ஓவர் தேர்ல வர மாதிரி இந்த ஒரு அப்டேட் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. இது டாடா கம்யூனிகேஷனுக்கு ஒரு அப்டேட் தான், டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்திருக்கு. சிஆர்ஆர்.டிவி இன்னும் அதிகமாக வந்து விற்க முடியும். வருண் பீவரேஜஸ் வந்து ஆல்கஹால் பிசினஸ் உள்ள கம்ப்ளீட்டா என்டர் ஆக போறாங்க. இவங்களோட புது சப்சிடரி ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. அதோட நேம் வந்து கிவா ஸ்பிரிட்ஸ் அண்ட் கம்பெனி அப்படின்றது நேமா வந்து இருக்கு. இது வந்து ரெடி டு ட்ரிங்கான அந்த ஒரு விஷயத்திலயும் அப்புறம் வந்து ஆல்கஹால் பீவரேஜஸ் செக்மெண்ட் உள்ள வர போறாங்க இந்தியாவில். இதுக்கான சப்ஜெக்ட் அப்ரூவல்ஸ் வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி பிராத்மேஷ் மிஸ்ரான்றவங்களோ அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. இவர் வந்து சிஓ அண்ட் எம்டியா வந்து கிவா ஸ்பிரிட்ஸ் வந்து போடுறாங்க. ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அதை அடுத்த லெவலில் எடுத்துட்டு போவாருன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போடுறாங்க. பெப்சிகோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல மட்டும் இல்லாம இந்த கால்பீஸ் அப்புறம் வந்து கால்ஸ்பர்கோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப்லாம் வந்து இவங்க கிட்ட இருக்கு. இப்ப டைரக்டாவே இவங்களே ஆல்கஹால் பீவரேஜ் கேட்டகரி உள்ள வந்து போறாங்க. இந்த ஒரு கம்பெனி இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷன்ஸும் நல்ல ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஏர் இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் வந்து $1.5 பில்லியன் வந்து ஃபண்டிங் தேவைப்படுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு $1.5 பில்லியன்ன்றது 12,000 crore திரும்ப வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட ஓனர்ஸ் யார் யாரு? டாடா சன்ஸ் அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன் வந்து திரும்ப கேட்டு நின்று இருக்காங்க. ஏர் இந்தியா ஏற்கனவே லாசஸ்ல தான் வந்திருக்கு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸும் லாஸ்ல வந்திருக்கு. 2 லாஸுமே சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா $2.33 பில்லியன் வந்து லாஸ்ல வந்து இருக்கு. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாஸா தான் வந்து இருக்கு. ஏர் இந்தியாவை பொறுத்தவரை அவங்களோட டர்ன் அரவுண்ட் பிளான், அப்புறம் வந்து இந்த ஃபிளீட் ரீஃபர்பிஷ்மெண்ட், அப்புறம் இந்த டெக்னாலஜி அப்கிரேட், அப்புறம் இந்த ரீபில்டிங் அவங்களோட ஆபரேஷன்ஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. இது எல்லாமே டர்ன் அரவுண்ட் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு என்சன்ஸ் சேகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் டாடா குரூப்ல. ஸோ இது ஒரு ப்ரெஷர் வந்து போடுது இங்க டாடா குரூப் மேல. எக்ஸ்ட்ரா வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட இப்ப நாங்க ரெவன்யூ மேக் பண்ற அந்த அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல 50% ஆஃப் த ரெவன்யூ வந்து ஏல இருந்தா நாங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஏ வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் இவங்களுக்கு வர ரெவன்யூல எல்லா ரெவன்யூமே வந்து பார்க்கும்போது ஏ பேஸ்டான ஒரு ரெவன்யூவா இருக்கும். இல்ல அப்படின்னா ஏ இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குற சொல்யூஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூவா வந்து இருக்கும். எங்களோட பிசினஸ்ல மேஜரான பார்ட் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இது வந்து ஈவன் நான் டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாஷிங் மிஷினோட வந்து ஒரு மெக்கானிக் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுல என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க போட்டோ எடுத்து போட்டு கேட்டாங்க அப்படின்னாலே ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்லிடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்பாட்டா மட்டும் இல்லாம இப்ப வந்து பிசிக்கல் மிஷின்ஸாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரோபோட் டாக்ஸ் அப்புறம் வந்து ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இது எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி மிஷின்ஸ் கூட இன்டராக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியோட விஷயம் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இங்க அதிகமான மிஷின்ஸ் அப்புறம் வந்து அதிகமான ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து தேவைப்படுது. அதிகமான செக்யூரிட்டி லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஹேக்கர் உள்ள வந்துட்டு மைக்கோ இல்ல அப்படின்னா இங்க வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த ஒரு மிஷின்ஸ்ல. ஸோ அதனால இது எல்லாமே பார்த்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாவரோட டார்கெட் என்ன அப்படின்னா இங்க ஹியூஜான மார்க்கெட் வந்து இருக்கு. இங்க சாஸ்க்கு $900 பில்லியன் வந்து இதுக்கான மார்க்கெட் வந்திருக்கு. குளோபல் லெவல்ல சாஸ் மார்க்கெட்டை பொறுத்தல. அதுல 29 to 30 பில்லியன் நாங்க ரெவன்யூ வந்து எடுத்துக்கணுன்றது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்துல நாங்க ஃபோக்கஸ் பண்ணி போறோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஜென்சி எம்ப்ளாயிஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரௌண்ட் 80% ஆஃப் த ஜென்சி எம்ப்ளாயிஸ் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ல அதாவது இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏரியால வந்து அங்கிருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. என்னதான் ஜென்சியோட ஒர்க் ஃபோர்ஸ் 2023 17% இருந்தால் கூட அங்கிருந்து வந்து 34% இருக்கு 2026. இந்த அளவுக்கு டபுள் ஆனால் கூட ஜென்சி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு இஷ்டம் இல்லாம வெளியே போற பிளான்ல தான் வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரியான பிளான்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி தேவை. அவங்களுக்கு என்ன பேர் தராங்க, என்ன ப்ரொமோஷன்ஸ் தராங்க, என்ன மாதிரியான ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க கம்பெனில அப்படின்றது தேவை. கிளியரான பாத் வந்து தேவை. ஸோ அவங்கள வந்து வச்சிருக்கலாமா வேணாம்ன்ற மாதிரி கம்பெனிஸ் வந்து வச்சிருக்கதா சொல்றாங்க. அரௌண்ட் 50% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வந்து புது ஜாப்ஸ் தான் தேடிட்டு இருக்காங்க ஜென்சில. 75% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து 12 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஜாப் ஸ்விட்ச் வந்து பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரஷரா வந்து இருக்கு. இதை தாண்டி மேனேஜர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 86% ஆஃப் த மேனேஜர்ஸ் வந்து அடுத்த ஒர்க் வந்து தேடிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது ஜாப் மார்க்கெட்டே வந்து இப்படிதான் வந்து இருக்கு. இதுல வேற ஏஐ வேற உள்ள வந்திருக்கு. இது வந்து 60% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு கம்பெனியில உள்ள 20% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து சேஃபா வந்து ஃபீல் பண்ணவே ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னா ஏஐ வந்து எப்போ வந்து வேலையை வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ல தான் வந்து இருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப் வந்து 5 சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதுல இன்க்ளூடிங் சிஓவான ஹர்ஷவர்தன் சிட்லேன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லாம வெளியே இருந்து வரவங்க. டூ வீலர் பிசினஸோட இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு வந்து கிடையாது. சிஓ வந்து கிடையாது. பட் ஆனா அவர் வந்து புது ஐடியாஸ் அப்புறம் வந்து புது கேப்பபிலிட்டிஸோட உள்ள வர ரீசனால அவர் வந்து சிஓ உள்ள போறாங்க. கம்பெனியோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் growth ஏரியா இது இவி அப்புறம் வந்து பிரீமியம் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் இதான் இவங்களோட பிளான். ஸோ அந்த பிளானுக்கு இங்க வந்து கேப்பபிள் பிளானால இந்த பர்சனா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவி அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை 196% இவியோட சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து 39% ஜம்ப் ஆயிருக்கு. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ புதுசா 5 பேர் வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து இங்க மஹேந்திரா ஷெல் அப்புறம் வந்து இங்க சிக்னிஃபை அப்புறம் வந்து இஒய் பேரத்தம் அப்படின்ற கம்பெனில தான் உள்ள வராங்க. ஸோ இவங்களுக்கு இவி டெக்னாலஜி அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி குளோபல் பிசினஸ் இது மாதிரிலாம் ஐடியா வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்கள உள்ள கொண்டு வராங்க. இப்போ வந்து சிஓவும் வந்து மாறுறாங்க. கம்பெனில வந்து 5 புது சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உள்ள அந்த ரீசனால கம்பெனியோட பிளான் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மிட் சைஸ்டான ஐடி கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க தான் அதிகமான இங்க பேங்கிங் அப்புறம் ஃபினான்ஷியல் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்கிறதா வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால வந்து ஈஸியா பண்ணி கொடுக்க முடியுது, ஃபாஸ்டாவும் பண்ணி கொடுக்க முடியுது. ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்க முடியுது. அப்புறம் கிளைண்ட் கூட க்ளோஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகுது. மெயினா கோஃபோர்ஜ் பர்சன்ஸ் சிஸ்டம்லாம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான growthல வந்து இருக்கதா சொல்றாங்க. கோஃபோர்ஜோட பிஎஃப்எஸ்ஐ ரெவன்யூ வந்து $261 மில்லியன் இருந்து $776 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்ஸ் சிஸ்டமோட அந்த ஒரு growth வந்து $148 மில்லியன் இருந்து $572 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் யாரு பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து இருப்பாங்க. அவர் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் ஜிசிசி அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. அதனால இவங்க கிட்ட ஆர்டர் வந்து வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஓவராலா என்ன கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு நெகட்டிவாகவும் மிட் சைஸ்டான ஐடி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாகவும் அமைஞ்சு கொடுக்குது. ஸோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டாக்டர் ரெட்டி வந்து சிடிஎஸ்யூஓ கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அபடாசெப்ட்ன்ற பயோசிமிலர் வந்து தயாரிச்சு விற்கிறதுக்காக இந்தியாவில். இதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ட்ரக் யாருக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அத்ரிட்டிஸ் பேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. இது வந்து இந்த இம்யூன் சிஸ்டமுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஓவர் ஆக்டிவா எடுத்துட்டு வரும். இந்த ஜாயிண்ட் பெயின் ஸ்வெல்லிங் அப்புறம் வந்து இன்ஃபிளமேஷன் அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ட்ரக்கா வந்து இது இருக்க போகுது. இதுக்கான 250 mg வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வந்து இப்போதைக்கு கரண்டா வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ட்ரக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரக் தான். இதோட ஒரிஜினல் மேக்கர் யாரு அப்படின்னா பிரிஸ்டால் மயர்ஸ்ன்ற கம்பெனி. அதோட பிராண்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா ஸ்கிப்ஸ் ஒரினிகா அப்படின்றது பிராண்ட் நேமா வந்து இருக்கு. இதோட ஒரிஜினல் ட்ரக்கா வந்து இருக்கு. அந்த ஒரு ட்ரக்னா ஆரனிகான்ற ஒரு ட்ரக் மட்டுமே $3.9 பில்லியன் வந்து 2025 ரெவன்யூ வந்து மேக் பண்ணி கொடுத்தது இந்த ஒரு கம்பெனிக்கு. ஸோ இதோட ஜென்ரிக் வெர்ஷன் தான் இப்போ இந்த ஒரு கம்பெனி டாக்டர் ரெட்டி வந்து தயாரிக்க போகுது. டாக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இங்கே தான் தயாரிக்க போறாங்க. கிளான் ஃபார்மன்ற கம்பெனி சப்ளை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்க போறாங்க. இது டாக்டர் ரெட்டில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு.
ஐடிசில ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவங்களோட அந்த ஒரு ஆசீர்வாத் ஆட்டா இருக்கும் பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. 100% வீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. 0% மைதா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு நோட்டீஸ் ஒண்ணு குடுத்துட்டு, உங்களோட ஆசீர்வாத் ஆட்டான்ற அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க விக்கிறீங்க பார்த்தீங்களா? அதோட லைசென்ஸே நாங்க கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டெல்லி ஹைகோர்ட் கிட்ட போயிட்டு ஐடிசி நிறுவனம் வந்து கேட்டிருக்காங்க. அதோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க டெல்லி ஹைகோர்ட் கிட்ட இங்க ஐடிசி போய் கேட்கும்போது, இங்க டெல்லி ஹைகோர்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்குறாங்க அப்படின்னா, டெம்பரவரியா எஃப்எஸ்எஸ்ஐ கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து வச்சப்போம். அதுக்கப்புறமா நீங்க வேணா அந்த ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்துங்க. பட் ஆனா இப்போதைக்கு வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி ஏன் ஹைகோர்ட் கிட்ட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஐடிசிக்கு இந்த ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஒரு 30 நாள் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ளேயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களோட லைசென்ஸ் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால ஐடிசி வந்து ஹைகோர்ட் கிட்ட போயிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து நீங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு லைசென்சிங் டீல் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா, ஐடிசியோட ஆசீர்வாத்ன்றது ஒரு பெரிய பிராண்ட். அது ஒரு பெரிய மார்க்கெட். அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஐடிசிக்கு கொலாப்ஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு அது வந்து நடக்கிற மாதிரி தெரியல. எப்படி பார்த்தோன்னா ஐடிசி வந்து இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. ஓவராலா இதெல்லாம் தான் இருக்க மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. இன்னைக்கு நல்ல கிஃப்ட் சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவா வந்து இருக்கு. 45 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா வந்திருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தவரை $90 பெர் பேரல் கீழ வந்து இறங்கிருக்கு. $86 பெர் பேரல் தான் இருக்கு. ஏன் டக்குன்னு இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க இமிடியேட்டா யுஎஸும் ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சண்டே வந்து கொஞ்ச நாள் ஒத்திக்கி வச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு இறக்கம் வந்து இருக்கு க்ரூட் ஆயில்ல. யுஎஸ் மார்க்கெட்ஸ பொறுத்தவரை ஹையா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, பாண்ட் மார்க்கெட்டுமே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்புறம் வந்து இங்க ஆயில் பிரைஸஸ்மே வந்து இறங்கியிருக்கு. இதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ பொறுத்தவரை கொஞ்சம் மிக்ஸடா தான் வந்து இருக்கு. கோல்ட பொறுத்தவரை $4700 பெர் அவுன்ஸ்ல வந்து இருக்கு. கோல்டுக்கு வந்து இது சாதகமான நியூஸா இருக்கு. ஏன் அப்படின்னா, டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறது வந்து குறையுது. அப்புறம் மார்க்கெட்டிங் இது வந்து ஒரு நல்ல சென்டிமெண்டா இருக்கு. அதனால எல்லாருமே இந்த பாண்ட் மார்க்கெட்டோட அந்த யீல்ட்ஸுமே குறையுது. அதனால கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. எஃப்ஐஎஸ் கன்டினியூஸா வாங்கிட்டு இருக்காங்க. ரூ. 1500 கோடி மேல வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து ரூ. 230 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. ஓவராலா இதெல்லாம் தான் இருக்கு. மார்க்கெட் அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.